வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கேஆர்எஸ் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணராஜசாகர் டேமில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நைட் நேரம், இரவு நேரத்தில் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நைட்டு 1:50க்கு தான் நமக்கு பஸ்ஸு. அதனால் சரி இந்த டேமை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு வந்து என்ட்ரன்ஸில் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேமுக்குள்ளே போகும்போதே அந்த பிருந்தாவன் கார்டனை பார்க்குறதுக்கு நம்ம இந்த வழியை தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். இதில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்காக காத்திருக்கிறது. பகல் நேரத்தில் வந்திருந்தால் இன்னும் அழகாக அவங்களுக்கு நான் காமிச்சிருக்க முடியும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தான். அது நம்ம மைசூர்லேயே ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டேமுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மைசூர் சிட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களுக்கு பஸ் ஆப்ரேட் ஆகுது. 35 ரூபாய் டிக்கெட்டு. மைசூரில் இருந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேமுக்கு நீங்கள் நைட் நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த அழகான லைட் ஷோவை நீங்கள் பார்க்க முடியும். பின்னாடி பல அற்புதமான பாடல்களுக்கு ஏற்றாற் போல் இந்த லைட் ஷோ அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இந்த லைட் ஷோவை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். இதில் பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த டேம் பகலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டேமை நம்ம எப்பயுமே போய் பார்க்கவே முடியாதுங்க. எப்போ வந்தாலுமே இந்த கார்டனோடு நம்ம திரும்பிடக்கூடிய ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன வீடியோ தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம முக்கியமான பயணத்துக்கு போகிறோம். பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த லைட் ஷோ அப்படிங்கிறது அந்த தண்ணீரை வைத்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஷோ. இதுக்கான டிக்கெட் அப்படிங்கிறது 150 ரூபாங்க. 150 ரூபா அதிகமாக தான் தெரியுது. அது இருந்ததுன்னா 2 வேளை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இயற்கையை ரசிக்கணும், இந்த மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.